தமிழ்நாடு சட்டமன்ற பொதுத் தேர்தல் 2026 தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர்கள் பட்டியல். பெரம்பூர் ஒவ்வொரு மேடையும் ஒவ்வொரு விதமாய் ஒவ்வொரு மேடையிலும் ஒவ்வொரு வரியில் தலைவர் அவர்களை நான் அழைப்பதுண்டு. வெற்றி தலைவரே வருக என்று அழைப்பேன், தர்மத்தாயின் தவ புதல்வரே என்று அழைப்பேன். இன்று உள்ளம் நிறைய நெகிழ்ச்சியோடு மகிழ்ச்சியோடு வாஞ்சையோடு வருங்கால தமிழக முதல்வரே, தலைமை உரை தருக, வெற்றி தலைவரே வருக. டிஜே கன்சோல் மேக்கன் எல்லாரும் அமரலாம். அப்பதான் தலைவர் கேமராவில் பார்த்தாலும் கொஞ்சம் அமருங்க. உங்க அன்பு புரியுது. ஒரு நிமிஷம் அமருங்க. தோழர்கள் அமருங்க. பின்னாடி இருக்கவங்களாம் அமருங்க. தலைவர் நீங்க ஒரு ஹாய் சொல்லிட்டீங்கன்னா எல்லாரும் அமருங்க அமருங்க அமருங்க. இதோ வருங்கால தமிழக முதல்வரின் தலைமை உரை ஒரு அரங்கம் நிறைந்த கரவொலியோடு இந்த கூட்டத்தில் வேட்பாளர்களை அறிமுகப்படுத்துகிற கூட்டம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இது நம்ம மக்களுக்கான காப்பாளர்களை அறிமுகப்படுத்துகிற ஒரு கூட்டம். அப்படின்னு தான் இதை நான் சொல்லணும். நம்ம கட்சிக்காரங்களுக்கு தேர்தலை ஃபேஸ் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய வேட்பாளர்கள் எல்லாருமே ரொம்ப சாதாரணமான குடும்பத்திலிருந்து வந்திருக்கிறாங்க. அவங்க பின்னாடி பெரிய பேக்ரவுண்ட்லாம் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. நான் அவங்க எல்லாருக்கும் ஒன்று சொல்கிறேன். ஒரு எம்எல்ஏனா எப்படி இருக்கணும்னு நான் சொல்கிறேன். ஒரு எம்எல்ஏன்றது சும்மா அனுபவத்தை வச்சுக்கிட்டு கொள்ளை அடிக்கிறவங்களாலாம் இருக்கக்கூடாது. சும்மா அனுபவத்தை வச்சுக்கிட்டு சட்ட விரோதமா கல்குவாரியில ஈடுபடுறவங்களாலாம் இருக்கக்கூடாது. சும்மா அனுபவத்தை வச்சுக்கிட்டு கேள்வி கேட்கிற பிரஸ் ரிப்போர்ட்டர்ஸா தாறுமாறா தாக்குறவங்களாலாம் இருக்கக்கூடாது. இன்னும் ஓப்பனா சொல்லணும்னா, இந்த திமுகவிலிருந்து வந்த ஒரு எம்எல்ஏ மேல கொள்ளையடிச்ச கேஸ் இருக்குது, போதைப் பொருள் கடத்தல் கேஸ் இருக்குது, திருட்டு கேஸ்லாம் இருக்குது. திருட்டு கேஸ்ல எல்லாம் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவர் ஒருத்தர் இருக்கிறார். நீங்க கூட யோசிக்கலாம் அவர் யாரு அப்படின்னு. நீங்க யோசிக்கலாம் அந்த எம்எல்ஏ யாருன்னு உங்களுக்கு யோசிக்க தோணும். இன்னொரு க்ளூ வேணா நான் தரேன். அந்த திருட்டு கேஸ்ல உள்ள போயிட்டு வந்தவரை யாருக்கு எதிராக இந்த திமுக தேர்தலில் நிக்க வச்சாங்க தெரியுமா? இன்னைக்கு அவங்க கூட்டணியிலேயே மூச்சுக்கு 300 தடவை முட்டு கொடுக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவருக்கு எதிராக. அந்த தலைவரை தோக்கடிக்கணும்னு தான் 1996 அவருக்கு ஆப்போசிட்டா இந்த எம்எல்ஏவை நிக்க வச்சாங்க. மரியாதை நிமித்தமா அந்த தலைவர் பேருங்க நான் சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன். ஸோ இப்படியெல்லாம் இருக்கிறாங்க எம்எல்ஏஸ். நான் லிஸ்ட் போட்டு சொன்ன மாதிரி. ஆனா எம்எல்ஏஸ்னா சும்மா இல்லை, ஒரு தொகுதிக்கான அந்த மக்களுக்கான எல்லை காப்பாளர்கள். அப்படி இருக்கணும். களத்துல மக்களோட மக்களா நிக்கிற மாதிரி ஆளுங்களை தான் நான் செலக்ட் பண்ணியிருக்கிறேன். நான் எல்லா இடத்துலையும் எல்லா நேரத்திலையும் ஒரே நேரத்தில் நான் போய் நிற்க முடியாது இல்லையா? அதனால என் சார்பா என்னோட பிரதிநிதிகளா நானே பார்த்து என்னுடைய வேட்பாளர்களை செலக்ட் பண்ணியிருக்கிறேன்.
நம்மளுடைய அக்கா, நம்மளுடைய தங்கை, நம்மளுடைய அண்ணா, தம்பி அப்படின்னு சொல்லி நம்மளுடைய வேட்பாளர்களை செலக்ட் பண்ணி இன்னைக்கு உங்க முன்னாடி நான் ஒப்படைக்கிறேன். மக்களே, அவங்கள எம்எல்ஏ ஆக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. கட்சி ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷத்துக்கு மேல ஆச்சு. இன்னமும் ஒரு கூச்சல் சத்தம் அடங்கின மாதிரியே எனக்கு தெரியல. விஜய்க்கெல்லாம் என்னப்பா செல்வாக்கு இருக்குது, கூட்டத்தை வச்சு சொல்றீங்களா? அதெல்லாம் வேடிக்கை பார்க்க வர்ற கூட்டம்ப்பா. கூட்டம் வந்துட்டா உடனே ஒரு பெரிய ஆளா? கூட்டம் ஓட்டா மாறிடுமா, ஓட்டு சீட்டா மாறிடுமா? அதெல்லாம் எப்படி மாறும்? அதெல்லாம் மாறாது. இப்படி வன்மத்துல கேள்வி கேட்கிறவங்களுக்கு நான் ஒன்னே ஒன்று சொல்றேன். இந்த தேர்தல் எல்லாரும் சொல்ற மாதிரி தேர்தல்லாம் கிடையாது. இது இருமுனை போட்டி மட்டும்தான். மக்கள் கூட்டணியான நமக்கும் ஸ்டாலின் சார் கூட்டணிக்கும் மட்டும்தான் இந்த தேர்தல். அதனப்ப ஸ்டாலின் சார் கூட்டணி பேரான மக்கள் நல கூட்டணியா? மொத்த பேக்கேஜ் அங்கதானே இருக்குது. ரிசல்ட் என்ன தெரிஞ்சதுனால என்னமோ அவர் அந்த பழைய மக்கள் நல கூட்டணியாவே மாத்திக்கிட்டாரோ என்னமோ எனக்கு தெரியல. உடஞ்ச கிளாஸ ஒட்ட வச்ச மாதிரி, கிழிஞ்ச துணியை தச்சை வச்ச மாதிரி, இது ஒரு ஒட்டு போட்ட ஒரு கூட்டணி, அவ்வளவுதான். அதனால நீங்க ஆல்ரெடி டிசைட் பண்ணி வச்சிருக்கிற மாதிரி உங்களுடைய ஓட்டை சிந்தாம செதறாம நம்மளுடைய டிவிகே வேட்பாளர்களுக்கும் நம்மளுடைய டிவிகே விசில் சின்னத்துக்கும் தயவு செஞ்சு ஓட்டு போட்டு. இப்ப நம்மளுடைய வேட்பாளர்கள் எல்லாரும் நான் சொல்றதை கொஞ்சம் ரிப்பீட் பண்ணுங்க. மக்களுக்காக, மக்கள் பணிக்காக மட்டுமே நான் இந்த தேர்தலில் போட்டியிடுகிறேன். நான் ஜெயிச்சு வந்த பிறகு மக்கள் பணத்தில் ஒரு பைசா கூட தொடமாட்டேன். ஊழல் கரை படியவே விடமாட்டேன். பெண்கள் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவேன். போதையில்லா தமிழகத்தை உருவாக்குவேன். சட்டம் ஒழுங்கை சரி செய்ய துணை நிற்பேன். ஒரு நாளும் மக்கள் விரோத செயலில் ஈடுபட மாட்டேன். இது சத்தியம். தேங்க்யூ. மக்களே, இது உறுதிமொழியெல்லாம் கிடையாது, இது உத்தரவாதம். இந்த தேர்தல் பாமரர்களுக்கும் அதிகார மமதை கொண்ட ஒரு குடும்பத்திற்கு சேவகம் செய்யும் அடிமைகளுக்கும் நடக்கிற தேர்தல். ஏழைகளுக்கும் ஏமாற்று பேர்வழிகளுக்கும் நடக்கிற தேர்தல். உழைக்கிற மக்களுக்கும் உழைப்பை சுரண்டவங்களுக்கும் நடக்கிற தேர்தல். நல்லவங்களுக்கும் நாட்டை நாசப்படுத்துறவங்களுக்கும் நடக்கிற தேர்தல். மக்கள் பணத்தை சுரண்டும் ஊழல் லஞ்சத்தை ஒழிக்க வந்தவங்களுக்கும் ஊழல்லையே ஊறி போனவங்களுக்கும் நடக்கிற தேர்தல். மக்கள் சக்திக்கும் மக்கள் விரோத சக்திக்கும் நடக்கிற தேர்தல். சுருக்கமா சொல்லணும்னா டிவிகேவுக்கும் டிஎம்கேவுக்கும் நடக்கிற தேர்தல். இந்த விஜய்க்கும் ஸ்டாலின் சாருக்கும் நடக்கிற ஆரோக்கியமான ஜனநாயக போட்டிக்கான ஒரு தேர்தல். இப்படி இந்த தேர்தல் இருக்கிறதுனால நம்ம கட்சி வேட்பாளர்களை தமிழ்நாட்டோட ஒவ்வொரு சாமானிய குடும்பத்து தோழர்களா இருக்கிற மாதிரி தான் நான் செலக்ட் பண்ணியிருக்கிறேன். நம்ம வேட்பாளர்களுக்கு ஓட்டு போடுறது நமக்கு நாமே ஓட்டு போடுற மாதிரி, உங்களுக்கு நீங்களே ஓட்டு போட்டுக்கிற மாதிரி. மன்னராட்சி கிட்ட இருந்து மக்களாட்சியை மீட்கிறதுக்கு ஓட்டு போடுற மாதிரி. நான் வேற, நம்ம வேட்பாளர்கள் வேறெல்லாம் இல்லை. நான் எப்படி உங்க வீட்டில் உங்க குடும்பத்தில் ஒருத்தனோ அதே மாதிரி தான் நம்ம வேட்பாளர்களும் உங்க குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தர். அதனால
நம்ம வேட்பாளர்களை எம்எல்ஏ ஆக்குறது உங்க ஒவ்வொருத்தர் வீட்லேயும் ஒரு எம்எல்ஏ இருக்கிற மாதிரி. இத இதயத்தில் உங்கள் விஜய் இல்லந்தோறும் நம்ம எம்எல்ஏன்னு கூட சொல்லலாம். உங்க குரலுக்கு ஓடி வர்ற மாதிரி ஆட்களை தான், இன்னும் சொன்னா உங்க குரல் கேட்கறதுக்கு முன்னாடியே உங்க மனசை புரிஞ்சுக்கிட்டு ஓடி வந்து உங்க தேவைகளை தீர்க்கிற மாதிரி ஆளுங்களை தான் நான் செலக்ட் பண்ணியிருக்கிறேன். உங்களை நம்பி எல்லாத்தையும் விட்டுட்டு நான் எப்படி வந்தேனோ அப்படித்தான் உங்களை நம்பி நம்ம வேட்பாளர்களையும் ஒப்படைக்கிறேன். தமிழ்நாட்டில் இருக்கிற 234 தொகுதியிலையும் நம்ம வேட்பாளர்கள் தான் எம்எல்ஏ ஆனாங்கன்ற செய்தி மே 4ஆம் தேதி உலக சாதனை செய்தியா இருக்கணும். மக்களே, உங்களை நம்பி அரசியலுக்கு உங்களுக்காக நீதி கேட்க வந்த உங்க விஜய்க்கு இழைக்கப்படுற அநீதிக்கு எதிராக அதிகாரத்தின் துணையோட உங்களுக்கான நமக்கான நீதியை வென்றெடுக்க எங்க எல்லாருக்கும் நம்ம தமிழ்நாட்டோட எதிர்காலத்துக்காக ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க. நான் நம்ம விமென்ஸ் டே அன்னைக்கு பெண்களுக்கான சில நம்மளுடைய டிவிகேஸ் விஷன் அண்ட் அஜெண்டா சொன்னோம். அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம டிவிகேஸ் விஷன் அண்ட் அஜெண்டா ஃபார் யூத். யூத் அவங்களுக்கான தேர்தல் வாக்குறுதிகள்னு சொல்லக்கூடாது, நம்ம டிவிகேவோட உத்தரவாதங்கள்னு சொல்லணும். இன்னும் சொல்ல போனா இந்த அண்ணனோட உங்க அண்ணனோட கேரண்டின்னு கூட சொல்லணும். என்னோட தம்பி தங்கைகளே, உங்களுக்காக இந்த அண்ணனோட உத்தரவாதங்களை கொஞ்சம் வாசிக்கலாமா? முதல்ல, போதை பொருள் இல்லாத தமிழ்நாடு. தமிழ்நாட்டை போதை பொருள் இல்லாத மாநிலமாக மாற்றும் தொலைநோக்கு பார்வையுடன் தமிழ்நாடு போதைப் பொருட்கள் உள்வரவு தடுப்பு மற்றும் போதைப் பொருட்கள் புழக்கத்தை கட்டுப்படுத்தும் கடுமையான சட்டங்களுடன் ட்ரக்ஸ் அபியூஸை கையாள்வதற்காக சமூக காவல் கம்யூனிட்டி பாலிசிங் உள்ளிட்ட பல்வேறு முயற்சிகளையும் அதற்கான முழு அர்ப்பணிப்புடன் கூடிய பிரத்யேக அணுகுமுறைகள் மேற்கொள்ளப்படும். போதைப் பொருட்கள் நடமாட்டத்தால் ஏற்படும் மோசமான விளைவுகள் குறித்து பொது விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் அதனை தடுக்கவும் மாநிலம் முழுவதும் உள்ள அனைத்து பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளிலும் போதைப் பொருள் எதிர்ப்பு மன்றங்கள் நிறுவப்படும். அடுத்தது, கல்வி உத்தரவாதம் திட்டம். தமிழ்நாட்டில் எந்த ஒரு இளைஞரும் நிதி பற்றாக்குறையால் கல்வி பெற முடியாமல் போகவே கூடாது. எனவே இளைஞர்களின் கல்வியை உறுதி செய்ய 12ஆம் வகுப்புக்கு பிறகு PhD வரை கல்வி பயில ரூபாய் 20 லட்சம் வரை பிணையம் இல்லா கொலாட்ரல் ஃப்ரீ லோன் பெறுவதற்கான உத்தரவாதம் வழங்கப்படும். அடுத்தது, தமிழ்நாடு ரெக்ரூட்மெண்ட் அக்கவுண்டபிலிட்டி அண்ட் டிரான்ஸ்பரன்சி ஆக்ட். அரசு வேலை என்பது பல லட்சம் இளைஞர்களின் கனவாக இருக்கும்போது அதில் ஏற்படும் குறைகளை களைய TRATA, அதாவது தமிழ்நாடு ரெக்ரூட்மெண்ட் அக்கவுண்டபிலிட்டி அண்ட் டிரான்ஸ்பரன்சி ஆக்ட் வாயிலாக அனைத்து மாநில அரசு பணியிடங்களுக்கும் ஒரு நிலையான ஆட்சேர்ப்பு கால அட்டவணை உருவாக்கப்படும். காலக்கெடுவிற்கு மேல் எந்த ஒரு தாமதமும் ஏற்படா வண்ணம் TNPSC மற்றும் TRB, TNEB அறிவிப்பு முதல் நியமனம் வரையிலான முழு ஆட்சேர்ப்பு சுழற்சியையும் 365 நாட்களுக்குள் முடிக்க சட்டப்படி கட்டமைக்கப்படும். அடுத்தது, வேலைவாய்ப்பு தாமத சூழல் நிதி உதவி. 29 வயதிற்கு மேலும் வேலை வாய்ப்பில் தாமதமாகும் சூழல் உருவானால் மாதந்தோறும் பட்டதாரிகளுக்கு மாதம் 4000 ரூபாயும் மற்றும் டிப்ளமா படித்தவர்களுக்கு மாதம் 2500 ரூபாயும் இளைஞர் நலநிதியாக வழங்கப்படும். இது இளைஞர்களின் வேலை வாய்ப்பை தேட உதவும் ஓர் ஊன்றுகோலாக அமையும். அடுத்தது, வெற்றி தொழிற்பயிற்சி உத்தரவாதம்.
ஆண்டுதோறும் 5 லட்சம் இன்டர்ன்ஷிப் பயிற்சிகளை வழங்க நமது அரசு தனியார் தொழில் நிறுவனங்கள் மற்றும் சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களுடன் MSMEs கூட்டாக இணைந்து செயல்படும். அதன்படி பட்டதாரிகளுக்கு மாதம் 10,000-உம் ITI டிப்ளமா படித்தவர்களுக்கு மாதம் 8,000-உம் மாநில அரசே வழங்கும். இது வணிக நிறுவனங்களுக்கான பணியமர்த்தல் செலவை குறைத்து உள்ளூர் ஆட்களை பணியமர்த்த அவர்களை ஊக்குவிப்பதாக அமையும். அடுத்தது வெற்றி தொழில் முனைவோர் திட்டம். நமது இளைஞர்கள் வேலை தேடுபவர்களாக மட்டுமே இருக்கக்கூடாது, அவர்களை வேலை வழங்குபவர்களாகவும் மாற்றுவதே எங்கள் தொலைநோக்கு பார்வை. அதற்கான திட்டமே இந்த வெற்றி தொழில் முனைவோர் திட்டம். நேர்மையான தொழில் முனைவோரை உருவாக்கும் இத்திட்டத்தின் கீழ் ரூபாய் 25 லட்சம் வரை கொலாட்ரல் ஃப்ரீ லோன் பெறுவதற்கான உத்தரவாதம் வழங்கப்படும். நமது ஊரில் நமக்கே வேலை வாய்ப்பு திட்டம். நமது ஊரில் நம்முடையவர்களுக்கே, அதாவது தமிழ்நாட்டை சார்ந்தவர்களுக்கே வேலை வாய்ப்பு என்பதை உறுதி செய்வதே நமது அரசின் நோக்கமாகும். அதற்காகவே தமிழ் எம்ப்ளாய்மெண்ட் கிரெடிட் சிஸ்டம் உருவாக்கப்படும். அதன்படி தனது பணியாளர்களில் 75% தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களாக இருக்கும்படி பார்த்து கொள்ளும் தனியார் நிறுவனங்களுக்கு மாநில GST, SGST மீது 2.5% மானியமும், மின் கட்டணங்கள் மீது 5% மானியமும் மற்றும் அரசு கொள்முதலில் முன்னுரிமை வழங்கப்படும். அடுத்தது இளைஞர்கள் பங்களிப்பில் நமது நல்லாட்சி. ஒவ்வொரு கிராம பஞ்சாயத்து மற்றும் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்பிலும் முதல்வர் மக்கள் சேவை நண்பர், முதல்வர் மக்கள் சேவை நண்பர் என்ற புதிய பதவி உருவாக்கப்படும். அதன் மூலம் இளைஞர்களுக்கு அவர்களின் வசிப்பிடத்திலேயே 5 லட்சம் வேலை வாய்ப்புகளை உருவாக்கி மக்களுக்கு 100% அரசு சேவைகளை அவர்களின் வீட்டு வாசலிலேயே கிடைக்க வழிவகை செய்யப்படும். நல்லாட்சிக்காக இளைஞர்களுக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் இடையிலான மாநிலத்தின் மிகப்பெரிய கூட்டு இணைப்பாக இது அமையும். இத்திட்டத்தில் பங்காளராக பணியாற்றும் இளைஞருக்கு மாதந்தோறும் 18,000 ரூபாய் ஊதியமாக வழங்கப்படும். அடுத்தது தமிழ்நாடு இளைஞர் ஆலோசனை குழு, தமிழ்நாடு அட்வைசரி கவுன்சில், தமிழ்நாடு யூத் அட்வைசரி கவுன்சில். பல்வேறு வளர்ச்சி திட்டங்கள் மற்றும் இளைஞர்களை நேரடியாக பாதிக்கும் விஷயங்கள் குறித்து இளைஞர்கள் தங்கள் கருத்துக்கள், கவலைகள் மற்றும் பரிந்துரைகளை முதலமைச்சர் மற்றும் அரசு அதிகாரிகளிடம் தெரிவிப்பதற்கான ஒரு தளமாக தமிழ்நாடு இளைஞர் ஆலோசனை குழு நிறுவப்படும். இந்த முயற்சியை செயல்படுத்தும் இந்தியாவின் முதல் மாநிலமாக தமிழ்நாடு திகழும். கடைசியாக படைப்பாளி தொழில் முனைவோர் திட்டம், கிரியேட்டர் பிரனியர் திட்டம். தமிழ்நாட்டின் வரலாறு, பாரம்பரியம், கலாச்சாரம் மற்றும் முன்னேற்றம் குறித்த அம்சங்களை உலக அரங்கில் பரப்பி தமிழ்நாட்டை ஓர் உலகளாவிய படைப்பாளி மையமாக மாற்றுவதை நோக்கமாக கொண்டு தமிழ்நாடு படைப்பாளி தொழில் முனைவோர் திட்டம் என்பது தமிழ்நாடு அரசுக்கும் நமது மாநில இளைஞர்களுக்கும் இடையேயான ஒரு மாற்றத்தை உருவாக்கும் டிஜிட்டல் கூட்டாண்மை ஆகும். இத்திட்டம் 1,50,000 படைப்பாளி தொழில் முனைவோருக்கு தொடக்க மூலதனம் வழங்கும். இத்திட்டத்திற்கு ஆதரவாக நமது இளைஞர்களுக்கு நவீன கால பயிற்சி அளிக்க 500 படைப்பாளி பள்ளிகள், கிரியேட்டர் பிரனியர் ஸ்கூல்ஸ் நிறுவப்படும். நம் மாநிலத்தின் மீது ஈர்ப்பு கொண்ட இளைஞர்களை ஊக்குவித்து நம் தமிழகத்தின் பெருமையை உலகறியச் செய்யவே இம்முயற்சி. பெண்கள் அஜெண்டா மாதிரி இது நம்ம இளைஞர்களுக்கான நம்ம அஜெண்டா. இன்னும் நம்ம விவசாயிகள், மீனவர்கள், அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள், நெசவாளர்கள், தொழிலாளர்களுக்கான வாக்குறுதிகள்லாம் இன்னும் ரெடி ஆகிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரமே அதை அறிவிப்போம். உங்கள் எல்லாருக்கும், நம்மளுடைய ஜென்சி நண்பர்களுக்கும் ஒரே ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். ஏப்ரல் 23 சும்மா காலங்காத்தால பக்காவா ரெடி ஆயிட்டு ஓட்டர் ஐடியை கையில் எடுத்துக்கிட்டு ஆளா பூத்தில் போய் நின்று விசில் சின்னத்துக்கு நேரா இருக்கிற அந்த பட்டனை ஒரு அழுத்துங்க. உங்க வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் அழைச்சிட்டு போங்க. சப்போஸ் வெளிநாட்டுல இருந்து நீங்க இங்க சென்னையில் இருக்கீங்கன்னா, என்னடா இது வீக் டேயா போச்சே, நம்ம வெளிநாட்டு ஊருக்கு போகணுமா
ஓட்டு போடணுமா அப்படின்ட்டு அசால்ட்டா இருந்துடாதீங்க. இப்பவே அட்வான்ஸா உங்களுடைய டிக்கெட்டை புக் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஒரு தலைமுறைக்கான ஒரு தேர்தல், உங்களுக்கான தேர்தல். எவ்வளவு பெரிய வசதியான வாழ்க்கையா இருந்தாலும் எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சிட்டு உங்களுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். உங்களுக்காக நன்றி கடன் செலுத்துறதுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். அத்தனை வழிகளையும் தாங்கிக்கிட்டு உங்களுக்காக மட்டுமே நான் வந்திருக்கிறேன். உங்களுக்கு நன்றி கடன் செலுத்துறதுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். ஒரு நாளும் பொய் சொல்லி உங்களை நான் ஏமாத்த மாட்டேன். இந்த 4 முனை போட்டி, 40 முனை போட்டின்னு எத்தனை முனை போட்டின்னு எத்தனை உருட்டினாலும் இங்கு 2 முனை போட்டி தான். ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே. மக்கள் விரோத ஆட்சி நடத்துற ஸ்டாலின் சார் வேணுமா, மக்களை நேசிக்கிற விஜய் வேணுமா? அவ்வளவுதான் இந்த தேர்தலே. அதனால உங்க விஜய்க்கு, உங்க அண்ணனுக்கு, உங்க தம்பிக்கு, உங்க பிள்ளைக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க. தயவு செஞ்சு விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. இது ஒரு விசில் புரட்சி தேர்தலா இருக்கணும். யாரு வேட்பாளரா இருந்தாலும் அந்த வேட்பாளர் வேற, இந்த விஜய் வேற அப்படின்னு நினைச்சிடாதீங்க. கான்பிடண்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். பெரம்பூர் சி. ஜோசப் விஜய். திருச்சி கிழக்கு சி. ஜோசப் விஜய்.